Hi, welcome to Keru channel. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான chicken tandoori எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். பெரும்பாலும் நம்ம ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரன்ட்ல போய் தந்தூரி chicken சாப்பிட்டுருப்போம். இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ல நம்ம வீட்டு கிச்சன்லயே வந்து எப்படி சூப்பரா வந்து தயாரிக்கலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். தோடைய சேர்ந்த கால் பகுதி வந்து நான் 2 பீஸ் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இது வந்து 850 கிராம்ஸ் இருக்கும். கட்டியான தயிர் 1 கப்பு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, லைம் ஜூஸ், பட்டை, லவங்கம், தனியா, ஜீரகம், காஷ்மீரி சில்லி பவுடர். இது கூடவே வந்து மிளகு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் போல் தனியா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தனியா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 போல ஏலக்காய், இது கூடவே 1/2 ஸ்பூன் கிராம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி சூடு போகிற வரைக்கும் நம்ம ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுனால இது வந்து குறைஞ்சது 1 மாதம் அளவுக்கு நம்ம வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் சேவ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். இப்போது தந்தூரி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் தயாரிக்கணும். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன அளவு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்ல பாதி அளவு எடுத்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் போல் தயிர். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம நல்லா சிக்கன் பீஸை கழுவி இந்த மாதிரி நல்லா கோடு கோடாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் நல்லா ஊறி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சாறு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த சிக்கன் பீஸில் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணி 10 நிமிஷம் போல் ஊற வைக்கணும்.
இருக்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டியான தயிரில் நம்ம ரெடி பண்ண தந்தூரி மசாலா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்க்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நம்ம இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. காஷ்மீரி சில்லி பவுடரில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து அந்த ரெட்டின் கலர் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக நம்ம எலுமிச்சைப்பழ சாறில் நம்ம சிக்கன் பீசஸ் ஊற வச்சுருக்கோம். இப்போது நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தயிர், வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிர் அண்டு தந்தூரி பவுடர் மிக்ஸையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணும். அதிகபட்சம் 8 மணி நேரம் ஊறினா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நல்லா ஊறி பார்த்திங்கன்னா கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன், தவா இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய், பட்டர், நெய் இந்த 3த்தில் எதையாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ பட்டரையோ அதிகமாக சேர்க்க தேவையில்லை. தந்தூரினாலே பார்த்திங்கன்னா ஆயில்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதை வந்து அந்த ஸ்மோக் அடுப்புலேயே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரெக்டான அளவு. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து லிட் கவர் பண்ணி 10 நிமிஷம் போல் இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா ஈக்குவலாக வெந்து வரும். தந்தூரி சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த புகையோட ஸ்மெல் இருக்கும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு சார்கோல் பீசஸ் இல்லைனா நம்ம வீட்டில் வந்து கோகனட் ஷெல்ஸ் இருக்கும், அதை நல்லா பர்ன் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து நம்ம இந்த லிட் ஓப்பன் பண்ணி வச்சு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த தந்தூரி எஃபெக்ட் அண்ட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கப் வந்து வெளியில் எடுத்துடலாம். இதுக்கப்புறமா வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அடிக்கடிக்கு இந்த மாதிரி இருக்கிற மசாலா எல்லாம் மேலே இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் பேனில் நல்லா ஒட்டாமல் வரும்.
இப்போ லிட் கவர் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா திக் ஆகுது. இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போவே வந்து ஓரளவுக்கு நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து அந்த க்ரில்லில் வரக்கூடிய அந்த கலரும் அந்த மாதிரி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இது 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போது நல்லா வந்து தந்தூரி கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அப்பப்போ ஆயில் எடுத்து மேலே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 2 தடவை செஞ்சால் போதும். இப்போ நம்ம திருப்பி போடலாம். ஆல்ரெடி நம்ம 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு தடவை இது மாதிரி நம்ம 10 நிமிஷம் நல்லா லிட் கவர் பண்ணி வேக வச்சோன்னா தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எம்மியாக சூப்பராக வந்து தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே வந்து நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். இது எப்படி தயாரிக்கிறதுனா, கொத்தமல்லி 2 பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி 1 கப் தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிட்டா இந்த எம்மியான சட்னி ரெடி ஆகிடும். இதோடு நம்ம இந்த தந்தூரி சிக்கனை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் விட இந்த ரெசிபி வந்து நம்ம பேன்லேயே செஞ்சது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில டைமில் ஹோட்டலில் கூட அந்த மேலே அப்ளை பண்ண அந்த மசாலாலாம் வந்து நம்ம கையில் ஸ்டிக் ஆகிற அளவுக்கு இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் சமைச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை.